ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஹீரோ நிக்ஸோட பேட்டரி சர்வீஸ் வந்தது. இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எப்படி கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேட்டரியை ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணது எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த பேட்டரி பேக்கோட டிடிஎல் பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட்டு சிங்கிள் செல்லு 30 ஆம்ஸ் கெப்பாசிட்டி உள்ளது. ஓகேங்களா, இதில் வந்து 16 செல்லு இருக்கும். 16 செல்லு கொடுத்து 16 சீரீஸு. ஓகே, உங்களுக்கு 51 வோல்ட்டு அவுட்புட்டு. ஒவ்வொரு செல்லாக செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லா செல்லுலையுமே 3.26 வோல்ட்டு சுகராக உங்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த பேட்டரி வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அப்போது பிஎம்எஸ் மாற்றிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போது 16 சீரீஸில் அன்பேலன்சிங்காக இருந்துச்சு. அதனால் பிஎம்எஸ் வழியாக உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கல. இப்போ எல்லா செல்ஸுமே நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் பண்ணி அதில் இருக்கிற வோல்ட்டெல்லாம் பாருங்கள். 3.26 வோல்ட்டு எல்லா செல்லையுமே ஒரே மாதிரி வோல்ட்டு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போது இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைலேஜ் வைஸ் பார்த்துடலாம். இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் புதுசாக இருக்கும்போது உங்களுக்கு 60 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். இப்போது இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 to 50 கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி ஆம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து இப்போது 24 ஆம்ஸ் கெப்பாசிட்டி தான் இந்த பேட்டரியில் இருக்குது. ப்ராப்பராக இது மேலே இருந்து எடுத்து க்ரீன் பேப்பர் வச்சுட்டு உங்களுக்கு சென்ஸ் ஒயரெல்லாம் சால்டர் பண்ணி முடிக்கிற பாருங்கள். முடிச்சதுக்கப்புறமும் வோல்ட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். சேம் வோல்ட்டு அதே பேக்கு தான். 16 சீரீஸில் ஒரு சீரீஸில் உங்களுக்கு லோ வோல்ட்டாக இருந்தாலுமே பிஎம்எஸ் வழியாக அவுட்புட் கிடைக்காது. இதனால தான் பல பேட்ரி வந்து கம்ப்ளைண்ட் ஆகி அப்படியே இருக்குது. நீங்கள் அப்படியே அதை கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா 1 மந்தில் உங்களுக்கு பேட்ரி பேக்கப் வந்து ட்ரைன் ஆகிடும். பேட்டரியோட ஸ்டோரேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைன் ஆகும். ட்ரைன் ஆச்சுன்னா உங்களுக்கு பேட்ரி ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடும். ஹீரோ நிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் பேட்டரி கொடுப்பாங்க. ஒன்று B1, இன்னொன்று B2. B2 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சர்வீஸில் பார்த்துட்டு இருக்க இந்த பேட்டரி டைப் தான் உங்களுக்கு B2 சொல்லுவாங்க. இதில் B1 பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட்டு 15,000 mAh இருக்கிற செல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் செல்லு தான். அதில் வந்து 32 செல் யூஸ் பண்ணியிருப்பாங்க 51 வோல்ட்டு 30 ஆம்ஸுக்கு. இதில் வந்து 16 செல் யூஸ் பண்ணியிருப்பாங்க 51 வோல்ட்டு 30 ஆம்ஸுக்கு. ஹீரோ நெக்ஸ் பேட்டரியை 16,500க்கு நான் அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 1 இயர் வாரண்ட்டி கொடுப்பேன். உங்களுக்கு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் கிடைக்கும். இந்த பேட்டரி எப்படி கம்ப்ளைண்ட் ஆச்சு அந்த வீடியோ ப்ளே பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பேட்டரியை ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு சார்ஜ் போடுறோம். உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். சார்ஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஹீரோ ஒரிஜினல் சார்ஜர் தான் நம்ம இதுக்கு சார்ஜ் போடுறோம். உங்கள் லித்தியம் பேட்டரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கால் ஈவீலருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கடை நேம் ஃபர்ஸ்ட் கால் ஈவீலர்.